ஒரு நிமிஷம் கேளுங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற புக்கை ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் அவர் ஒரு இறைவனோட ஒரு சம்பாஷணை நடந்த மாதிரி அதை வர்ணிச்சிருக்கார் அவர். அது என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. இறைவன் இவர்கிட்ட கேட்குறாராம், எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்ட்டு அவரோட பிச்சை பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறாராம். அப்போ இவர் என்னடா அது, நாமளே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், இறைவன் நம்மகிட்ட கேட்குறாரே அப்படின்ட்டு சரின்னு ஒரு 2 அரிசியை தூக்கி அதில் போடுறாராம். இது நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாராம். வந்த உடனே இவர் பிச்சை எடுத்த அந்த அரிசி பாத்திரத்தை பார்த்த உடனே 2 தங்கம் வச்சுருந்தாராம். அந்த 2 பருக்கைக்கு 2 அரிசியை கொடுத்ததுக்கு நாம் என்ன நினச்சிருப்போம், அதோடா முழுசாக எல்லா அரிசியும் கொடுத்துருந்தா மொத்தமாக தங்கமாக மாறி இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா? ஆனால் அவர் என்ன தெரியுமா யோசிச்சிருக்காரு, இந்த அரிசியை கொடுத்து நான் தங்கமாக மாற்றினதுக்கு பதிலாக என்னையே நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே, என்ன முழுசாக அவர் தங்கமாக மாற்றிருப்பாரு அப்படின்னு அவர் எண்ணம் சுத்தமாக ஆகிறத பற்றி பேசியிருக்காரு. நாம் நிறையா கோவில்களுக்கும் சரி, நிறைய பிரார்த்தனை பண்ண பல இடங்களுக்கு செல்கிறோம். நாம் நம்மளை சரண்டர் பண்ணுறோமா கடவுள்கிட்ட, இல்லை அவருக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு நம்ம ஒரு டீலிங் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் சரண் அடையிறது அப்படிங்கிறது கூடியிருக்கிற பிற மக்களுக்கு நல்லது நினைக்கிறது. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்லது நினைக்கிறது. மனசார பிறர் நல்லா வாழணும் அப்படின்னு நாம் வாழ்த்துறது, அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒழுக்கத்தோடு இருக்கிறது, நம்ம வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற கோவில் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கனாலே இறைவனுக்கு சரணடைந்ததா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.